வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னியோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப ஹெல்தியான ஒரு இது இஞ்சி குழம்பு, பைனாப்பிள் ரசம், சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு கூட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் ராத்திரியோட பலகாரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பழைய நாள்லலாம் கூழு தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாள். கஞ்சி தோசை, கூழு தோசை, எப்படி வேணால் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். பச்சரிசி ஊற வச்சு பண்ணுறது தான். ரொம்பலாம் அதுக்கு வந்து ஃபர்மெண்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கிட்ட ஊற வச்சேன்னா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் அந்த கூழு தோசை பண்ணிடலாம் நீங்கள். ஃபஸ்ட் நான் வந்து இஞ்சி குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணுறேன். இந்த இஞ்சி குழம்புக்கு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். 2 வரமிளகா இதை வறுத்து எடுத்துனுலாம். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக நம்ம பண்ணினா தான் நமக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இஞ்சி குழம்பு வந்து இஞ்சி காரமாக இருக்கும், அதனால் பைனாப்பிள் ரசம் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்துட்டு 1 2 3 4 5 ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 மூடி தேங்காய் கிட்ட போட்டு இதை நல்லா இது பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் நல்லா தேங்காய் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்தணும்லாம். தேங்காய், இஞ்சி, புளி கிட்டத்தட்ட எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே அளவில் இருந்தால் தான் அது குழம்பு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது தேங்காய் யூஸ் பண்ணாமல் பண்ணலாமா மாமி அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் வேணால் குறைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்ல கம்முன்னு வாசனையாக இருக்குது. தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வறுபட்டுருக்கு பற்றியெல்லாம். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுடலாம். இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ நல்லெண்ணெயை விட்டு வறுத்து எடுத்துடலாம். என்ன ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துடுறேன். இந்த வறுத்தோம் இல்லையா தேங்காய், உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தூள் மிக்சியில் எடுத்துக்கிறேன். நல்லா வறுபடணும். இது அதுதான் இஞ்சியில் இருக்கிற ஈரம் போய் தானே அது வறுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயிலேயே நம்ம அப்படியே குழம்பு பண்ணிடலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாவத்தூள் 2, கருவேப்பிலை 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளி ஜலத்தை இதில் விடலாம். இந்த வறுத்த இஞ்சியும் இதில் போட்டுடலாம். முதல்ல இதை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே பொடி பண்ணிக்கலாம், அப்புறமா தண்ணி விட்டு அரைக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இதை வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணணும். அரைச்சதை வந்து இதில் குழம்புல டைரெக்டாக கலந்துடலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இதை வாஷ் பண்ணி அதில் விட்டுறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடலாம்.
ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த குழம்புக்கு வெல்லம் போட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். வெல்லத்தூள் ஆனால் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொதித்து குழம்பு கெட்டி ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த இஞ்சி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து திக்காயிடுது. அப்படி எல்லாமே சேர்ந்து கொதித்து திக்காகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விடணும். அது விட்டேன்னா தான் நல்லா திக்காயிடும். இது அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். ஸோ இஞ்சி குழம்பு ரெடி. அடுத்தாப்பில் நம்ம பைனாப்பிள் ரசம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ரசம். இதுக்கு வந்துட்டு நல்ல பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி இருக்கு இல்லையா, அதில் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி போட்டுருக்கேன். இதை அரைச்சி விட்டுற போகிறேன் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சாச்சு. இதை இதில் விட்டுறேன். இந்த ரசமும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஏன்னா இதில் புளி கிடையாது, அப்படியே நுரைச்சி வந்தாலே போகிறது. இந்த மாதிரி 2 ஸ்லைஸ் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட பல்ப்பை மட்டும்தான் நம்ம விட போகிறோம். ஸோ நம்ம இந்த அரைச்ச இந்த பைனாப்பிளை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் விட்டு, ஏன்னா இந்த திப்பி இருக்குது பார்த்தீங்களா, இது விழுந்ததுன்னா ரசம் வந்து அப்படியே குழன்னு ஆகும். ஸோ நீங்கள் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பைனாப்பிள் ஜூஸையும் இதில் பண்ணி விட்டாச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பைனாப்பிள் பண்ணி விட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி சக்கையாக இருக்கிறது போட்டிருக்கோம். ரசத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகா அது மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுருங்க. அதில் இது ஜஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போடலாம். மாரி வெல்லம் ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். இதெல்லாம் போட்டேன்னா தான் இந்த ரசம் நல்லாயிருக்கும். இதில் வந்து வேறு எதுவுமே நீ காரத்துக்கு ஆட் பண்ணலையே, பச்சை மிளகா மட்டும்தானேன்னு கேட்டேன். மேலே தாளித்து கொட்டுறதே மிளஜீரக பொடி போடணும். நம்ம முன்னாடி ஒரு பைனாப்பிள் ரசம் வச்சுருப்போம், அது வேறு ஒரு டைப்பில் பண்ணியிருப்பேன். ஸோ இது 2-3 டைப்பாக பண்ணலாம். இது ஒரு டைப்பு. நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து இதே மாதிரி இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பருப்பு நிறைய தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விளாவிக்கிறதுக்கு. வெறும் பருப்பு ஜலம் இருந்ததுன்னா போதும். பார்த்தீங்கன்னா இது ஒரு கொதி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு ஜலத்தையும் இதில் விடுறேன். இன்ஃபேக்ட் பார்க்க போனால் அந்த பருப்பை கூட நான் விடலை பாருங்க, அப்படியே எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டோன்னா போதும். இதில் வந்து இது மாதிரி பொடியாக இன்னொரு ஸ்லைஸ் பைனாப்பிளை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது மேலே போட்டுருங்க. அப்படியே கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ இதுவும் எல்லா ரசம் மாதிரி ஜஸ்ட்டு ஒரு தடவை நுரைச்சி வந்தால் போகிறோம். இதை இறக்கிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். எல்லோவாக ஃபுல்லாக நரைச்சின்னு வந்துருக்கு, உங்களுக்கு தெரியறது இல்லையா? ஸோ ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுத்து. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கிறேன். மூடி போட்டு மூடிடணும் ரசத்தெல்லாம் மட்டும் எப்பயுமே, அப்போதான் அது வாசனை போகாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மிளகு ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ ஜோரான ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயத்தம்பருப்பு, ஒரே ஒரு கரண்டி பயத்தம்பருப்பு நான் ஒரு 3/4 வேக்காடு இது பண்ணியிருக்கேன், தண்ணி விட்டு வச்சுருக்கோம். சுண்டைக்காயை இந்த மாதிரி நெசுக்கிக்கோங்க, அப்போ கொஞ்சம் வந்து ஈஸியாக வேகும். இல்லைன்னா கத்தியால் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சுண்டைக்காயை இதில் போடுறேன். இல்லை இவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு இது தெரியுமா? பட் இந்த கூட்டு வந்து கொஞ்சம் துவக்கிறதே மாமி சுண்டைக்காயினால் அப்படின்பேள். பட் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இதில் தேங்காய் போடுவோம்,
கொஞ்சமாக புளி கரைச்சி விடுவோம். ஸோ அதனால் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கவலையே படாமல் சாப்பிட்லாம். பாருங்கள், ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு தான் புளி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி இதில் விட்டுட்டேன். இதில் வந்து சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் வரைக்கும் போடுறேன். உங்கள் ஆற்றுல இருக்கிற சாம்பார் பொடி எந்த லெவலில் காரத்தில் இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். காயோடு இது நல்லா வேகட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கூட்டுக்கு தேவையான உப்பு போடலாம் இப்போது. ஸோ சுண்டைக்காய் இது நல்லா இந்த மாதிரி நெசிக்கிட்டு கல்லால் நெசிக்கிட்டு போட்டேன்னா ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு. அதெல்லாம் இது வெந்துடுத்து பாருங்க அழகாக. அந்த அளவுக்கு ஜோராக வெந்துடும். அது சீக்கிரம் 2ஆகவே எடுத்து பாருங்க அப்படியே. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தேங்காய், உளுத்தம்பருப்பு, ஜீரகம்லாம் வச்சு அரைச்சி விடுவா. இது அப் டு யூ. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. பட் நம்ம இன்றைக்கி நிறையா இதில் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இஞ்சி குழம்புலேயும் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஜஸ்ட் 2 ஸ்பூன் போட போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. கருவேப்பிலை போடுவோம். கூட்டு ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அணைச்சிக்கிறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது என்னன்னு கேட்டேன்னா பச்சரிசி. ஜஸ்ட் ஒரு 2 hours வெந்நீர் கூட இல்லை, ஒரு நார்மல் வாட்டரில் தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 hours 1 கப்பு ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா தோசை மாவு எப்படி ஃபைன் மாவாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிடணும். இதை அரைச்சிட்டு பார்க்குறேன் உங்களை. பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக மாவு அரைச்சிட்டேன். இது நல்லா ஒன்றுமே இதுவே இல்லை, நல்லா ஃபைனாக இருக்குது மாவு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இந்த கப்பால் ஒரு 3 கப்பு கிட்ட மாவு இருக்கும். நான் இந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். இது இந்த அடுக்கில் விடலாம். பார்த்தீங்கன்னா அதே 3/4 கப் தண்ணி ஒரு வாட்டி விட்டேன். அதே 3/4 கப் 2 வாட்டி விட்டேன். அதே 3/4 கப் 3 வாட்டி விட்டேன். ஸோ 3 வாட்டி இதை விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். கட்டிலாம் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ நல்லா கலந்துட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டாலும் நீங்கள் இப்போ இதுவே வந்து அரிசி நான் 1 அழாக்கு தான் போட்டேன். அதுக்கு இந்த கப்பால் 3/4 கப் எடுத்துனேன். நீங்கள் அரிசி வந்து 2 அழாக்கு 3 அழாக்குலாம் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அரைச்ச மாவில் இது மாதிரி ஒரு 1.5 கப்பு 2 கப்பு கூழாக பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் சொன்ன தண்ணி அளவு அது சொன்ன மாதிரி 1:3. நீங்கள் இதை கை விட்டேன்னா அங்கங்கே கட்டியாகிடும். ஸோ ஃபுல்லாக கலந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கே இது திக்காகிறது தெரியும். இதில் நீங்கள் இப்படி திக்காக எடுத்து ரொம்ப அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியோட அளவு மட்டும் அரிசியோட வாகுன்னு ஒரு அரிசி 3 கப்பு போகும் போல் இருக்கும். ஒரு அரிசி 4 கப் எடுத்துக்கும் தண்ணி. பார்த்தீங்கன்னா ஜோராக கூழ் மாதிரி இது பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுறதா? நல்லா கொதிக்கிறது பாருங்கள். கூழ் மாதிரி ஆகிடுது. இது அடுப்பை அணைச்சிட்றேன். தோசைக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். அந்த மாவு இந்த மாவு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது போடுறேன். எவ்வளோ போட்டிருக்கேன்னு கேட்டேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா தோசையோட இந்த மாவோடு அதை கலக்கலாம். இதை இறக்கி வச்சுக்கிறேன். ஸோ இது ஆறணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் தான் இந்த மாவோடு அது கலக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் தாளித்து கொட்டுறதுக்கு இருக்குது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் வேணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பச்சை மிளகா ஒன்று பொடி பொடியாக நறுக்கினது, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் பொடி பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுப்பு அணைச்சிட்டு இது எல்லாத்தையும் இந்த கூழ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கலந்துடலாம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த தோசை மாவோடு கலந்துட்டு தோசை வைக்கலாம். ரொம்ப மணமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஆறின அப்புறமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாவோடு இந்த மாவை நல்லா கலந்துடலாம். மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா அந்த எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தேளோ அந்த கப்பாலே நல்லா ஒரு கப் தண்ணி விட்டு அரைச்சிடலாம். ஸோ இதில் எல்லாம் இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்குது. தின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போடுறேன். தோசை மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த லெவலில் இருக்கட்டும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டாலும் வராது. நீர் தோசைன்றதுக்கு தான் ரொம்ப நீர்க்க இருக்கும். இது இந்த கூழ் தோசை வந்து அப்படி இருக்காது. மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை. நீங்கள் இந்த தோசையை வந்து எதோட வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, சாம்பார், மிளகா அப்படி எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னா கூட அதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் இருக்குது, அப்படியே நீங்கள் கூட தோசையை சாப்பிட்லாம். உளுந்து சேர்க்கறதுனால சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறவா இருக்கலாம். இது சாஃப்டான தோசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை, தெரியறதா உங்களுக்கு? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எப்படி மடக்கினாலும் மடங்கிறது. உளுந்து போடாமையே நமக்கு இந்த மாதிரி வருதுன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த கூழ். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசையை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப வாசனையாக, ரொம்ப ஜோராக, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. பழைய காலத்து டிஷ் இது. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.